friends, welcome to the new lesson. இன்னைக்கு நம்ம 9th standard geography unit 5 பார்க்க போறோம். லெசனோட பேரு பயோஸ்பியரா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இடத்துல மொத்தம் 4 ஸ்பியர் இருக்குது. என்ன ஸ்பியர்லாம் பார்த்தீங்கன்னா லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், பயோஸ்பியரா. ஸோ இந்த பயோஸ்பியருங்கிறது பயோஸ்பியருங்க இடத்துல லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் இந்த மூணுமே எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோஸ்பியரில் வந்து நிறைய லிவிங் ஆர்கானிசம் வந்து உயிர் வாழுது. ஸோ நமக்கு அப்போ ஒரு லிவிங் ஆர்கானிசம் எக்ஸிஸ்ட் ஆகுனா நமக்கு ஏர் ரொம்ப முக்கியம். ஸோ அட்மாஸ்பியர், அதே மாதிரி வாட்டர் ரொம்ப முக்கியம். ஹைட்ரோஸ்பியர், லேண்ட் இல்லைன்னா ராக், அது ரொம்ப முக்கியம். ஸோ லித்தோஸ்பியர். இந்த 3 ஸ்பியரும் உங்களுக்கு வந்து கோ எக்ஸிஸ்ட் ஆகிற இடத்த தான் உங்களுக்கு வந்து பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் லித்தோஸ்பியர் இந்த சர்க்கிளை அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிளை ஹைட்ரோஸ்பியர்னு அசியூம் பண்ணுங்கள். இந்த சர்க்கிளை அட்மாஸ்பியர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 சர்க்கிளுக்கும் காமனாக இருக்க இந்த சென்டர் பாயிண்ட் தான் உங்களுக்கு பயோஸ்பியராக இருக்கும். ஏன்னா இந்த 3 ஸ்பியரும் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் மூணுமே கோஎக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு இடம் தான் பயோஸ்பியரா. இப்போ வந்து இந்த பயோஸ்பியரில் எங்கே லிவிங் ஆர்கானிசம் மேக்ஸிமம் எக்ஸிஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் அபோவ் ஆர் பிலோ தி சீ லெவல் தான் மேக்ஸிமம் எல்லா லிவிங் ஆர்கானிசமும் எக்ஸிஸ்ட் ஆகும். தென் ஒரு 3 முக்கியமான டெர்மினாலஜி கொடுத்துருப்பாங்க. ஸ்பீசிஸ்னால் என்ன, ஹேபிட்னா என்ன, பயோடைவர்சிட்டினா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பீசிஸ்னால் ஒன்றுமே இல்லை, லிவிங் ஆர்கானிசம் வந்து ஒரு குரூப் ஆகி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறது தான் ஸ்பீசிஸாக. ஆல் லிவிங் ஆர்கானிசம் லார்ஜ் ஆர் ஸ்மால் ஆர் குரூப்ட் இன்டூ ஸ்பீசிஸாக. ஸோ இப்போ ஹேபிட்டட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் இந்த பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இந்த ஆர்கானிசம்ஸ்லாம் வாழ்கிற அந்த இடத்த தான் நம்ம ஹேபிட்டட் அப்படின்னு சொல்கிறோம். The area in which animals, plants or microorganism lives is called habitat. அதே மாதிரி பயோடைவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எர்த்தில் வந்து நிறைய வந்து வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கிறத நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. A wide variety of plants and animals live in a particular habitat is known as biodiversity. நெக்ஸ்ட் வந்து எக்கோசிஸ்டம். ஸோ எக்கோசிஸ்டம்ங்கிறது பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் எக்கோசிஸ்டம். ஸோ உங்க டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் எக்கோசிஸ்டம் இஸ் அ கம்யூனிட்டி வேர் ஆல் லிவிங் ஆர்கானிசம் live and interact with one another and also with their non-living environment such as land, soil, air and water. ஸோ எக்கோசிஸ்டம்ங்கிறது ஒரு சின்ன யூனிட்லேருந்து உங்களுக்கு வந்து பெரிய யூனிட் வரைக்கும் அது வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோசிஸ்டம் ரேஞ்சஸ் இன் சைஸ் ஃப்ரம் தி ஸ்மாலஸ்ட் யூனிட், example bark of tree that can sustain the life to the global ecosystem or ecosphere. Example croplandங்கிறது ஒரு ecosystem, then pond ecosystem, forest ecosystem, desert ecosystem. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி வந்து டீட்டெயிலாக வரும், அது நம்ம அப்போ பார்ப்போம். Biosphere harbors all ecosystem on earth and sustain life forms including mankind. ஸோ பயோஸ்பியரில் தான் இன்க்ளூடிங் மேன் கூட, ஹியூமன் பீயிங் கூட வாழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்காலஜினா என்ன, எக்காலஜிஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் டீல்ஸ் வித் எக்கோசிஸ்டம் வந்து எக்காலஜி. அதே மாதிரி அந்த பர்சன் ஹூ ஸ்டடீஸ் இந்த பர்சன் ஹூ ஸ்டடீஸ் எக்காலஜி இஸ் டெர்ம்ட் அஸ் எக்காலஜிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் கேட்பாங்க எக்கோசிஸ்டமில் மொத்தம் எத்தனை காம்போனன்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 3 காம்போனன்ட்ஸ் அது ஞாபகம் வச்சுக்கணும். ஏபயோட்டிக், பயோட்டிக், அப்புறம் எனர்ஜி காம்பனண்ட்டா. ஏபயோட்டிக் அப்படின்னா நான் லிவிங்கா. ஸோ ஏபயோட்டிக்கில் வந்து எல்லா நான் லிவிங் காம்பனண்ட்ஸும் வரும். லைக் இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல், கெமிக்கல் ஃபேக்டர்ஸாக. இப்போ பெஸ்ட்டாக நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லேண்ட், வாட்டர், ஏர், கால்சியம், அயன், ஈவன் மினரல்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஏபயோட்டிக்கில் தான் வரும். ஸோ எல்லா நான் லிவிங் காம்பனண்ட்ஸும் ஏபயோட்டிக்கில் வந்துடும். பயோட்டிக்ங்கிறது உங்களுக்கு லிவிங் காம்பனண்ட்ஸ். ஸோ இதுக்கு கீழே 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, ப்ரொடியூசர்னு ஒன்று, கன்சியூமர்னு ஒன்று. ஸோ ப்ரொடியூசருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும் யூஸிங் சன்லைட்டை. ஸோ வந்து இதை ப்ரொடியூசரை வந்து ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ், ஆல்கே, பாக்டீரியா. ஸோ இந்த பிளான்ட்ஸ், ஆல்கே, பாக்டீரியா எல்லாமே சன்லைட்லேருந்து அதோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குது பை ஃபோட்டோசிந்தசிஸாக. ஸோ அதனால் பிளான்ட்ஸ்லாம் நமக்கு வந்து ப்ரொடியூசர் கீழே வரும். இதே மாதிரி கன்சியூமர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் வந்து அதோட ஃபுட்டை அதாலே டேரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ டேரெக்ட்லி ஒரு இன்டேரக்ட்லி அது வந்து வேறு ஏதாவது ஒரு சோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். மோஸ்ட்லி கன்சியூமர்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அப்படி வேறு ஏதாவது ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கிறத வந்து நம்ம வந்து கன்சியூமர்ஸ் சொல்கிறோம். கன்சியூமர்ஸை நம்ம ஹெட்ரோட்ராப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொடியூசரை ஆட்டோட்ராப்ஸ்னு சொல்லுவோம், கன்சியூமர்ஸை ஹெட்ரோட்ராப்ஸ்னு சொல்லுவோம். கன்சியூமருக்கு கீழே உங்களுக்கு 3 கிளாஸிஃபிகேஷன் வருது. ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷியரி கன்சியூமர். ஸோ ப்ரைமரி கன்சியூமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கன்சியூமர் எல்லாமே
ஃபுட்டை வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். செகண்டரி கன்சியூமர் பார்த்தீங்கன்னா கார்னிவோர்ஸை செகண்டரி கன்சியூமர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பிவோர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். டெர்ஷரி கன்சியூமர் வந்து போத் ஹெர்பிவோரஸ் அண்ட் கார்னிவோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இது 3 வித்தியாசத்தையும் நீங்கள் வந்து நல்லா கவனமாக பார்த்துக்கணும். ப்ரைமரி கன்சியூமருங்கிறது ப்ரொடியூசரை டிபெண்ட் பண்ணி அது ஃபுட்டுக்கு வந்து ப்ரொடியூசரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். செகண்டரி கன்சியூமர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெர்பிவோர்ஸை வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் டெர்ஷரி பார்த்தீங்கன்னா போத் ஹெர்பிவோரஸ் அண்ட் கார்னிவோர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி அது ஃபுட் வந்து மேக் பண்ணிக்கும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ப்ரைமரி கன்சியூமருக்கு வந்து ஜீப்ரா அண்ட் கோட்டா. ஸோ கோட்லாம் ஆடுலாம் என்ன பண்ணும், பிளான்ட்ஸ் தானே சாப்பிடும். ஸோ வந்து ப்ரொடியூசர்ஸை வந்து அது டேரெக்டாக டிபெண்ட் பண்ணியிருக்குதா. ஸோ இதை வந்து ப்ரைமரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் லயன், ஸ்னேக் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது வந்து லைக் மான் இதெல்லாம் இந்த அனிமல் சாப்பிட்றதுனால ஸோ அதுவே ஒரு ஹெர்பிவோர். இல்லைனா கோட் எடுத்துக்கோங்களேன், லயன் வந்து கோட் சாப்பிடும். ஸோ கோட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோட் வந்து அது ஒரு ப்ரொடியூசர். ஸோ ஒரு ப்ரொடியூசரை வந்து கோட் வந்து ஒரு ஹெர்பிவோர். ஸோ லயன் வந்து கோட்டை வந்து டேரெக்டாக கன்சியூம் பண்ணுறதுனால இது வந்து செகண்டரி கன்சியூமர் கீழே வருது. ஸோ எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க. செகண்டரி கன்சியூமர் கீழே லயன், ஸ்னேக் வரும் உங்களுக்கு. டெர்ஷரி கன்சியூமர் நம்ம பார்த்தோம், அது எய்தர் ஹெர்பிவோரா வந்து கன்சியூம் பண்ணும் இல்லைனா கார்னிவோர்ஸை கன்சியூம் பண்ணும். லைக் ஓல், க்ரோக்கடைல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டெர்ஷரி கன்சியூமர். ஸோ இந்த 3க்கு கீழே இருக்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமானது இந்த டெர்ஷரி கன்சியூமருக்குள்ள எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமானது. இந்த எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டது அவுல் அண்ட் க்ரோக்கடைல். இது ரெண்டும் டெர்ஷரி கன்சியூமருக்கு எக்ஸாம்பிளாக வருது. அதுக்கப்புறம் டீகம்போசர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ ஏதாவது ஒரு ஆர்கானிசம் வந்து டெட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து டீகே பண்ணுறதுக்கு சம் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஃபீட் பண்ணும். அதுதான் நம்ம வந்து சாப்ரோஃபைட்ஸ் இல்லைனா டீகம்போசர்னு சொல்கிறோம். ஸோ டீகம்போசர்ஸ் ஆர் சம் ஆர்கானிசம் தட் ஆர் இன்கேப்பபிள் டு ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். தே லிவ் ஆன் டெட் அண்ட் டீகே பிளான்ட்ஸ் அண்ட் அனிமலாக. ஸோ அப்படி வந்து மக்கி போன ஒரு இதில் அது ஃபீட் பண்ணி அதோட ஃபுட்டை அது வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபங்கை அண்ட் மஷ்ரூமா. ஸோ டீகம்போசர் பார்த்தீங்கன்னா டீகம்போசரால் அதோட ஃபுட்டை அதுவாகவே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அது வந்து டெட் அண்ட் டீகே மெட்டீரியலில் டிபெண்ட் பண்ணி அது இருக்கும். அண்ட் டீகம்போசராக நம்ம சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபங்கை அண்ட் மஷ்ரூமா. ஓகே, இப்போ வந்து நம்ம பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் பார்த்துருக்கோம். ஸோ பயோட்டிக் கீழே நம்ம 3 கிளாஸிஃபிகேஷன் பார்த்துருக்கோம். ப்ரொடியூசர், கன்சியூமர், அப்புறம் டீகம்போசர். ஸோ 3 கிளாஸிஃபிகேஷன் வருது பயோட்டிக் கீழே. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரொடியூசர், கன்சியூமர் அண்ட் டீகம்போசரா. நெக்ஸ்ட் எனர்ஜி காம்பனன்ட் பார்த்துடலாம். ஸோ வந்து எனர்ஜி எல்லா ஆர்கானிசமுக்கு எனர்ஜி எப்படி டிரைவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சன்லேருந்து தான் நம்ம வந்து எனர்ஜி வந்து டிரைவ் பண்ணுறோம். ஸோ சன் இஸ் தி அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் தி பயோஸ்பியரா. ஸோ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சன் கெட்ஸ் transformed into other forms of energy through various components in the ecosystems. The producer, consumer and decompose contribute a lot of energy flow in the ecosystem. ஸோ வந்து எனர்ஜிக்கு முக்கியமாக காரணமாக இருக்குது சன் தான். பட் அதிலேருந்து நமக்கு வந்து எனர்ஜி ஃப்ளோ நடக்குது. அப்படி தான் நமக்கு வந்து வேரியஸ் லெவலுக்கு வந்து இந்த எனர்ஜி வந்து ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டமில் வந்து நமக்கு முக்கியமான ஒரு 3 இது சொல்லியிருப்பாங்க. ட்ராபிக் லெவல்னா என்ன, ஃபுட் செயின்னா என்ன, ஃபுட் வெப்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் பார்த்துலாம். த லிவிங் ஆர்கானிசம் ஃபார்ம் இன்ட்ராக்டிங் செட் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபனா which organized into tropic levels, food chain and food web. So food chain, food web, then tropic levels na enna nu paathidalam. Energy flow generally take place in hierarchical order in the ecosystem through various level. அப்படி various levelல இந்த எனர்ஜியை வந்து நம்ம வந்து அரைவ் பண்ணுறதா அவங்க வந்து ட்ரோபிக் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வேரியஸ் லெவல்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைக் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து உங்களுக்கு இப்போ பிளான்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிளான்ஸ் வந்து கிட்டத்தட்ட சன்லேருந்து எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணிக்கும். தென் அந்த பிளான்ஸை டேரெக்டாக ஃபீட் பண்ணுற ஒரு அனிமல் எடுத்துக்கோங்க, ஒரு ப்ரொடியூசர் இல்லைனா ஒரு ஹெர்பிவோர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது கோட் வந்து டேரெக்டாக இந்த கிராஸை வந்து ஃபீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த கிராஸில் இருக்க எனர்ஜியை வந்து அது வந்து இன்டேக் பண்ணிக்கும். தென் இந்த கோட்டை ஒரு லயன் வந்து சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லயன் வந்து இந்த கோட்டை இருக்க எனர்ஜியை அது கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் லெவல்ஸில் உங்களுக்கு வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ ஒரு கிராஸ் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அந்த கிராஸை ஒரு கோட் சாப்பிடுது, அந்த கோட்டை ஒரு லயன் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க.
ஸோ வந்து சன்லேருந்து கிட்டத்தட்ட 99% ஆஃப் எனர்ஜியை இந்த கிராஸ் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் எனர்ஜி வந்து இந்த கிராஸ்லேருந்து இந்த கோட் கிட்ட போகும். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10% ஆஃப் எனர்ஜி வந்து இந்த கோட் அந்த லயன் கன்சியூம் பண்ணுறப்ப இந்த கோட் கிட்டேருந்து இந்த 10% ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். ஸோ இப்படி வேரியஸ் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. இந்த மாதிரி வேரியஸ் லெவலில் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறத இவங்க வந்து ட்ரோபிக் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் செயின்னா என்னன்னு பார்க்கலாம். த செயின் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஒன் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் டு அனதரா த்ரூ வேரியஸ் ட்ராபிக்ஸ் இஸ் கால்ட் ஃபுட் செயினா. இது வந்து டயக்ராமில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபுட் வெப்பையும் சேர்த்து பார்த்துடலாம். ஏ சிஸ்டம் ஆஃப் இன்டர்லாக்கிங் அண்ட் interdependent food chain is called food web. ஸோ வந்து ப்ரீவியஸ் டயக்ராம் வாங்க. ஸோ இதில் வந்து ஃபுட் செயின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே கிராஸ் இருக்குது. இந்த கிராஸை டியர் வந்து சாப்பிடுது. தென் அதை இன்னொரு அனிமல் சாப்பிடுது. அதுக்கப்புறம் மேலே இன்னொரு அனிமல் சாப்பிடுது, கேட் இல்லைனா லயன், டைகர் ஏதோ ஒன்று. ஸோ இப்படி ஒரு செயின் மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபுட் செயின்னு சொல்கிறோம். பட் இந்த ஹோல் டயக்ராமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நிறைய ஃபுட் செயின்ஸ் வந்து கோஎக்ஸிஸ்ட் ஆகி நமக்கு வந்து ஒரு வெப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்டர்லாக்கிங் பேட்டர்ன் இல்லைனா ஒரு இன்டர்டிபெண்டன்சி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபுட் வெப்னு சொல்லுவோம். ஸோ நிறைய ஃபுட் செயின்ஸ் வந்து மிங்கிள் ஆகி ஒரு வெப் மாதிரி ஃபார்ம் ஆகுறது தான் ஃபுட் வெப். ஸோ இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு ஃபுட் வெப்போட டயக்ராம். இதில் ஜஸ்ட் ஒரு பார்ட் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபுட் செயின் மாதிரி இருக்கும். அதுதான் அவங்க கொடுத்துருப்பாங்க. சிஸ்டம் ஆஃப் இன்டர்லாக்கிங் அண்ட் இன்டர்டிபெண்டன்ட் ஃபுட் செயின் இஸ் கால்ட் அஸ் ஃபுட் வெப். நெக்ஸ்ட் பயோடைவர்சிட்டி. Biodiversity or biological diversity refers to a wide varieties of living organism. ஸோ இந்த இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் எதை டிபெண்ட் பண்ணி வந்து வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெண்டு வந்து டோப்போகிராஃபி அண்ட் கிளைமேட். ஸோ இதை ரெண்டும் டிபெண்ட் பண்ணி தான் அங்கே இருக்க டென்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் வேரி ஆகும். In biodiversity, each species, no matter how big or small, has an important role to play in the ecosystem. ஸோ எக்கோசிஸ்டம் இந்த என்ன ரோல்லாம் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்காலஜிக்கல் பேலன்ஸ், ஃபெசிலிட்டேட் சோஷியல் பெனிஃபிட்ஸ் சச் அஸ் டூரிசம், எஜுகேஷன், ரிசர்ச். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பயோடைவர்சிட்டினால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸாக. ஸோ பயோடைவர்சிட்டினால நமக்கு எக்காலஜிக்கல் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகுது, சோஷியல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கி லைக் டூரிசம், எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ வந்து ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்டிங்க்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அழிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அப்போ தான் நம்ம வந்து பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம். ஸோ பயோடைவர்சிட்டி எப்படிலாம் லாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நேச்சுரல் காஸ் அண்ட் இன்னொன்று வந்து ஹியூமன் காஸாக. ஸோ ரெண்டுமே ஈக்குவலி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டிக்கு. ஸோ போத் நேச்சுரல் ஃபேக்டர் அண்ட் ஹியூமன் ஃபேக்டர்னால நமக்கு வந்து பயோடைவர்சிட்டி லாஸ் நடக்குது. ஸோ எதுக்கு நமக்கு வந்து ஹெல்த்தியான எக்கோசிஸ்டம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் வாட்டர், என்ரிச் சாயில், ஃபுட், ரா மெட்டீரியல், மெடிசின்ஸை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேபிள் என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து பயோடைவர்சிட்டி ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பயோம்ஸ் பார்த்தீங்கன்னா, geographically extensive ecosystem where all flora and fauna are found collectively. It is a large assemble of plants and animals living interacting within the biosphere. So plants and animal interaction வந்து அதிகமாக இருக்கும். தென் எந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்லாம் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஃப், கிளைமேட், சாயில், வெஜிடேஷன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பயோம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக பிரிச்சிருப்பாங்க. அண்ட் ப்ராட்லி பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரிஸ் இருக்குது. டெரெஸ்ட்ரியல்னால் இந்த வேர்ட்லேயே இருக்குது, லேண்ட் பேஸ்ட் அண்ட் அக்வாட்டிக். ஸோ சி பேஸ்ட் இல்லைனா ஓஷன் பேஸ்ட். ஸோ இது இதில் நம்ம கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாட்ஸ்பாட்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்காலஜிக்கல் ரீஜியன் தட் ஹேஸ் லாஸ்ட் மோர் தென் 70% ஆஃப் ஒரிஜினல் ஹேபிட்டட். ஸோ மோர் தென் 70% ஆஃப் ஒரிஜினல் ஹேபிட்டட் லாஸ் ஆயிருந்ததுன்னா அதை நம்ம ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேர்ல்டு லெவலில் நமக்கு 34 ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஹாட்ஸ்பாட் இருக்குது. எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், இந்தோ பர்மா ரீஜன் அண்ட் சுந்தர்லாண்டா. ஸோ இதனாலும் இந்தியாவில் இருக்க ஹாட்ஸ்பாட்ஸை. ஃபர்ஸ்ட் வந்து டெரெஸ்ட்ரியல் பயோம்ஸ் பார்த்துடலாம். டெரெஸ்ட்ரியல் பயோம்ஸ் கீழே 5 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டெரெஸ்ட்ரியல் பயோம்ஸ்னால் என்னென்னா, டெரெஸ்ட்ரியல் பயோம்ஸ் இஸ் அ குரூப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் தட் லிவ் அண்ட் இன்ட்ராக்ட் வித் ஒன் அனதர் ஆன் லேண்ட். ஸோ லேண்ட்
அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன கிளாஸிஃபிகேஷன்லாம் வருதுன்னா ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ஸ், ட்ராபிக்கல் சவனா பயோம்ஸ், டெசர்ட் பயோம்ஸ், டெம்பரேட் கிராஸ்லேண்ட் பயோம்ஸ், துண்ட்ரா பயோம்ஸ். டயக்ராமில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நேச்சுரல் அப்புறம் ஆர்டிஃபிஷியல் அண்ட் மேன்மேட் 2 கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நேச்சுரலுக்கு கீழே நம்ம டெரெஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் பார்த்துடலாம். ஸோ நேச்சுரல் கீழே டெரெஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டமில் கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட், டெசர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நேச்சுரலாக ஃபார்ம் ஆகக்கூடியது. அண்ட் அதே மாதிரி நேச்சுரலில் அக்வாட்டிக் கொடுத்துருக்காங்க, ஓஷன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இதெல்லாம் நேச்சுரலாக இருக்குது. தென் மேன்மேடில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்மேடில் டெரெஸ்ட்ரியல் வந்து கிராப்லேண்ட், அக்ரிகல்ச்சர் வந்து ஹியூமன் மேட் தானே. ஸோ வந்து நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் பயோம்ஸ்லாம் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கிராப்லேண்ட் வரும். அதே மாதிரி இது வந்து கிராப்லேண்ட் வந்து உங்களுக்கு டெரெஸ்ட்ரியல் கேட்டகரிக்கு அடியில் வரும். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் பயோம்ஸில் அக்வாட்டிக் கீழே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அக்வாரியம் வரும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம வந்து அக்வாரியம்லாம் வளர்க்குறோம் இல்லையா, ஃபிஷ் டேங்க்லாம். ஸோ அதெல்லாம் வந்து மேன்மேட் தான். ஸோ மேன்மேட் கீழே நீங்கள் 2 எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் டெரெஸ்ட்ரியல் வந்து கிராப்லேண்ட் வரும், அண்ட் ஃபார் வந்து அக்வாட்டிக் வந்து அக்வாரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இவங்க வந்து 2 கிளாஸிஃபிகேஷனுக்கும் நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியலாக. நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம் பார்த்துடலாம். ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோமில் என்ன கிளாஸிஃபிகேஷன்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட், சப்டிவிஷன் சீசனல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி எவர்கிரீன் ஃபாரஸ்ட்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணி ரீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ஸ் வந்து கிளியராக இருக்கும். ஸோ இப்போ என்னென்னு பார்த்துடலாம். ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஹாவ் ஹையஸ்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் ப்ரைமர்லி ப்ரொடக்டிவ் ஆஃப் எனி டெரெஸ்ட்ரியல் பயோம்ஸ். கண்டிப்பாக வந்து பயோடைவர்சிட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா எவர்கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் 2யும் கம்பைன் பண்ணி இந்த பயோம் இருக்கும் அப்படிங்கிறப்பவே நமக்கு தெரியும் பயோடைவர்சிட்டி அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அமேசான் பேசின், கான்கோ பேசின், இந்தோனேஷியன் ஐலாண்ட் இதெல்லாம் வந்து நமக்கு ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம் கீழே தான் வரும். ஸோ இந்த இடம் வந்து டென்ஸ்லி பேக்டு ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கும். ஸோ அதிகமாக டென்ஸாக நமக்கு நிறையா ட்ரீஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கும். These regions have dense forest and so have a great economic importance. ஸோ medicinal plants நிறைய விளையிறதுனால எக்கனாமிக்கலி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. பட் ஹியூமன் செட்டில்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா பிளான்ட்ஸ் வந்து டென்ஸ்லி இருக்கிறதுனால ஃப்ளோரா அண்ட் ஃபனாவோட இதுதான் டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும். அண்ட் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோவா இருக்காது. ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு ஹியூமன் செட்டில்மெண்ட் இருக்கும். அப்படி ஹியூமன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கேதரிங், ஃபிஷ்ஷிங், லம்பரிங், ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். ஸோ அவங்க இந்த ஆக்டிவிட்டீஸில் தான் அவங்க வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஹியூமிட் நேச்சராக இருக்கிறதுனால கிளைமேட் இங்கே இருக்க மக்கள் வந்து மலேரியா அண்ட் எல்லோ ஃபீவரில் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்க நம்ம வெஜிடேஷன் அண்ட் அனிமல்ஸ் பார்த்துடலாம். ரப்பர், பேம்பூ, எபோனி இதெல்லாம் நமக்கு தெரியும் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் வளரக்கூடியது. அதே தான் இந்த ட்ராபிக்கல் பயோம்ஸ்லேயும் உங்களுக்கு வருது. ரப்பர், பேம்பூ, எபோனி. அண்ட் அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா பேட், பீசண்ட், ஜாகூர், எலஃபண்ட்ஸ், மங்கி are the important bats and animals found here. US National Cancer Institute என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து இந்த ட்ராபிக்கல் பயோம்ஸ்லேருந்து எடுக்கிறது தான். ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ஸ்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய 70% ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து ரொம்பவே மெடிசினல் வேல்யூ இருக்குது. ஈவன் கேன்சரை கூட க்யூர் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த மெடிசினல் பிளான்ட்ஸ்லாம் இந்த பயோமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ங்கிறது ரொம்பவே முக்கியம் மெடிசினல் வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லப்பாச்சோவா அப்படின்னு சொல்லி ஒரு மெடிசினல் ஹெர்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் சவனா. இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் பயோமா. இந்த பயோம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிராஸ் லேண்ட். ஸோ இது வந்து ஃபாரஸ்ட்டுக்கும் டெசர்ட்டுக்கும் நடுவில் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்ட ஒரு பயோமா. இது வந்து எந்த லேட்டிடியூடில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 to 20 டிகிரி லேட்டிடியூட்ஸில் இருக்கும். அண்ட் எந்த ரீஜனில் இது வந்து காமனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சாஹெல், அதாவது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா. இதில் வந்து நம்ம டெசர்ட் மாதிரியே கொஞ்சம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க கிளைமேட் எப்படி இருக்கும்னு. ஹாட் அண்ட் ட்ரை கிளைமேட் இருக்கும். அண்ட் ரெயின்ஃபால் சொல்லவே வேண்டாம், ரொம்ப கம்மியான ரெயின்ஃபால் தான் இருக்கும். ட்ரீஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாலாக இருக்கும் அண்ட் ஷார்ப்பாக இருக்கும்.
இங்கே இருக்க மக்களோட ஆக்குபேஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹர்டிங் தான். ஸோ வந்து நார்மேட்டிக் பீப்புள் தான் இருப்பாங்க. தென் வந்து அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் லயன், லெப்பர்ட், டைகர், டீர், ஜீப்ரா, ஜிராஃபி இதெல்லாம் இருக்கும். ஃப்ளோரா பொறுத்த வரைக்கும் நிறைய கிராஸ் வெரைட்டிஸ் இருக்கும். ரோடிஸ் கிராஸ், ரெட் ஓட்ஸ் கிராஸ், லெமன் கிராஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ட்ராபிக்கல் சவானா பயோம்ஸில் வந்து இருக்குது. இந்த பாக்ஸில் வந்து கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்ட்ஸ் ஆஃப் சவானா கிராஸ்லேண்ட் ஆர் பீங் கன்வெர்டட் இன்டு ஃபார்ம்லேண்ட். ஸோ வந்து இந்த கிராஸ்லேண்டை வந்து இப்போ நிறையா அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்காக கன்வெர்ட் பண்ணுறதுனால நிறையா ஃபனா வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சீட்டாக், லயன் இதோட பாப்புலேஷன்லாம் இப்போ வந்து கம்பேரிட்டிவ்லி குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது கிளாஸிஃபிகேஷன் டெசர்ட் பயோம் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த கிளைமேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ட்ரையாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வேர்ல்டு மேப் நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா டெசர்ட் எல்லாமே வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் தி காண்டினென்ட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து சிட்டுவேட் ஆகிருக்கும். பிகாஸ் நிறையா வந்து மாய்ஸ்சர் விண்ட் வந்து உங்களுக்கு ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனில் ப்ளோ ஆகுறப்ப வெஸ்ட் ரீஜியன் அது வரப்போ உங்களுக்கு வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டே இருக்காது. ஸோ சாண்ட் தான் அதிகமாக டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் காண்டினென்ட்டில் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி டெசர்ட் வந்து ஃபார்மேஷன் வந்து இருக்கும். ஸோ டெசர்ட் வந்து நீங்கள் பொதுவாக வேர்ல்டு மேப் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் தி காண்டினென்ட்ஸில் தான் உங்களுக்கு டெசர்ட் இருக்கும். அண்ட் லேட்டிடியூட் பொறுத்த வரைக்கும் 20 to 30 டிகிரி நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூட்ஸில் இருக்கும். ரெயின்ஃபால் வந்து லெஸ் தென் 25 சென்டிமீட்டர் தான் உங்களுக்கு ரெயின்ஃபால்ஸ் இருக்கும். ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே இருக்க பிளான்ட்ஸ்லாம் எப்படி வந்து அடாப்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸ்க்குலாம் ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருக்கும். அதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபியூச்சர் பேர் ஜீரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஜீரோஃபைட்ஸ் பிளான்ட்ஸ் தான் இந்த ஏரியாவில் வந்து அதால் அடாப்ட் ஆக முடியும். ஆஸ் தி சாயில் வந்து உங்களுக்கு ரொம்ப சலைனாக இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் வந்து இங்கே பண்ணவே முடியாது. ஸோ இந்த லேண்ட் வந்து அன்ப்ரொடக்டிவ் லேண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன வெஜிடேஷன்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரானி ஷ்ரப்ஸ், புஷ்ஷஸ், பால்ம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டெசர்ட். அதே மாதிரி மேக்ஸிமம் ட்ரைபல் பீப்புள் இங்கே இருக்கவங்கெல்லாம் ஃபுட் கேதரிங் அண்ட் ஹண்டிங் தான் அவங்களோட ஆக்குபேஷன். ஸோ பேஸ்டர் பீப்புள் இருப்பாங்க. அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டிஃபிகல்ட். கேமல் தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் ரெப்டைல்ஸ் கொஞ்சம் இங்கே வந்து காமன்லி நம்ம பார்க்கலாம். ஸ்னேக்ஸ், லிசார்ட், ஸ்கார்பியன் இதெல்லாம் வந்து டெசர்ட்டில் அதிகமாக பார்க்கலாம். தென் வந்து ஒயாசிஸ் அப்படின்னு ஒரு லேண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள் இங்கே கொஞ்சம் வாட்டர் மாதிரி இருக்குது. டெசர்ட் சுற்றிலும் டெசர்ட் இருக்குது. ஸோ அதுதான் ஒயாசிஸ். ஸோ ஒயாசிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டைல் ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ் ஃபவுண்ட் இன் தி டெசர்ட் அண்ட் செமி ஏரிட் ரீஜியன். இந்த ஒயாசிஸில் எப்படி திடீர்னு இந்த டெசர்ட்டில் இப்படி தண்ணி வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த தண்ணிலாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயாசிஸில் இருக்க இந்த வாட்டர் வந்து மேக்ஸிமம் ஸ்ப்ரிங்ஸ்னால வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒயாசிஸ் ஆர் ஃபெட் பை ஸ்ப்ரிங்ஸ். அண்ட் இங்கே என்ன மாதிரியான வெஜிடேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ராப்ஸ் லைக் பால்ம்ஸ், பிக்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், மெய்ஸ் ஆர் கல்டிவேட்டட் நியர் தி ஒயாசிஸ். 4th டைப் பார்த்துடலாம். டெம்பரேட் கிராஸ்லேண்ட் பயோம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டெம்பரேட் கிராஸ்லேண்ட் பயோம்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா காண்டினென்ட்டோட இன்டீரியர் ஏரியாவில் இருக்கும். ஸோ இன்டீரியர் ஆஃப் தி காண்டினென்ட்ஸில் இந்த கிராஸ்லேண்ட் பயோம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து சீஸ்னல் டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கும். லைக் வார்ம் சம்மர் அண்ட் கோல்டு வின்டர். இந்த மாதிரி மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காண்டினென்ட்டோட இன்டீரியர் ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் சீஸ்னல் வேரியேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது டெம்பரேச்சர் வேரியேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓஷனுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாடரேட் டெம்பரேச்சர் இருக்கும். பட் ஒரு காண்டினென்ட்டோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே டெம்பரேச்சர் உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்பவே வேரியேஷனான டெம்பரேச்சர் இருக்கும். இந்த மாதிரி அதிகமான வேரியேஷனான டெம்பரேச்சர் இருக்க இடத்துல தான் இந்த கிராஸ்லேண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கிராஸ்லேண்ட் வந்து ப்ரிசிபிடேஷன் டிபெண்ட் பண்ணி தான் இந்த கிராஸ்லேண்ட் இருக்குது. இப்போ ப்ரிசிபிடேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ட்ரீஸ் அந்த கிராஸ்லாம் ரொம்ப டாலாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ப்ரிசிபிடேஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கிராஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ரீஜன் பொறுத்த வரைக்கும் வீட் கல்டிவேஷனுக்கு ஒரு ஃபேவரபுளான ரீஜியனை. அண்ட் மெக்கானிஸ்ட் அக்ரிகல்ச்சரும் இந்த இடத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. தென் பாஸ்டோரல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே வந்து மெயின் ஆக்குபேஷனாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து ஸ்லாட்டர் பண்ணி அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி அதை மீட்டாக விற்கிறாங்க. அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ இங்கே வந்து ரொம்பவே அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் கிராஸ்லேண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 முக்கியமான விஷயம், மெக்கானைஸ்ட் அக்ரிகல்ச்சர் இருக்குது அண்ட் தென் உங்களுக்கு வந்து பாஸ்டரல் இண்டஸ்ட்ரீஸும் இங்கே இருக்குது. ஸோ 2 முக்கியமான ஆக்குபேஷன்ஸ் இருக்குது. தென் இங்கே என்ன மாதிரியான பேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஹாப்பர், ஊல்ஃப், பிசான், ப்ராரரி டாக்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது.
ஸோ டெம்பரேட் கிராஸ்லேண்ட் வந்து வேர்ல்டில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டில் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த டெம்பரேட் கிராஸ்லேண்டோட டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அண்ட் அதோட ரீஜன் பார்த்துடலாம். ப்ராரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில், ஸ்டெப்பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க யுரேஷியாவில், பம்பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அர்ஜென்டினா அண்ட் உருகுவே, வெல்டு அப்படின்னு சொல்கிறாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில், டவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ்திரேலியாவில், தென் கேண்டன்பர்க் அப்படின்னு சொல்லி இந்த டெம்பரேட் கிராஸ்லேண்டை நியூசிலாண்டில் சொல்கிறாங்க, மஞ்சூரியன் அப்படின்னு சொல்லி இந்த டெம்பரேட் கிராஸ்லேண்டை சைனாவில் சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டெம்பரேட் கிராஸ்லேண்ட் வந்து ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் வேர்ல்டில் ஒவ்வொரு நேம் வச்சு இவங்க வந்து நேம் பண்ணுறாங்க இந்த டெம்பரேட் கிராஸ்லேண்ட். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது ரொம்பவே முக்கியம். அடிக்கடி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. லைக் பார்த்தீங்கன்னா வெல்டு ஆல்ரெடி கேட்டாங்க. வெல்டு வந்து எந்த ரீஜனில் டெம்பரேட் கிராஸ்லேண்டை வெல்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கான்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் துண்ட்ரா பயோம்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து வேஸ்ட் லோ லேண்ட் ஃபவுண்ட் வேர் கிரவுண்ட் ரிமைன்ஸ் ஃப்ரோசன். ஸோ துண்ட்ரா பயோம்ஸ்னாலே உங்களுக்கு ஃப்ரோசன்கிற வேர்ட் ஞாபகம் வரணும். ஸோ எந்த ஏரியாலாம் இது கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லேண்ட், ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரீஜியன் அண்ட் நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஏஷியா, கனடா அண்ட் யூரோப்பா. ஸோ அந்த இடத்துலலாம் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும், மோஸ்ட்லி ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்கும். இந்த லேண்டை வந்து பேரன் லேண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்கப்போ அக்ரிகல்ச்சர் வந்து இம்பாசிபிள். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த லேண்டை வந்து பேரன் லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் அண்ட் கிளைமேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வின்டர் வந்து சிவியர் வின்டராக இருக்கும் அண்ட் சம்மர் வந்து ஷார்ட் கூல்ட் சம்மராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பீப்புள் வந்து நார்மேடிக் பீப்புளாக இருப்பாங்க. அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் ஹண்டிங் அண்ட் ஃபிஷ்ஷிங் தான். அக்ரிகல்ச்சருக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பாப்புலேஷன் தான் இருக்கும். ஏன்னா இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை அடாப்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இந்த பீப்புளெலாம் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் இக்லூஸில் இருப்பாங்க அண்ட் சம்மர் டைம்ஸில் இவங்க வந்து டென்ட்டு மாதிரி ஒரு டென்ட்டு கட்டி அங்கே வந்து வாழ்வாங்க. தென் எந்த ஏரியான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆர்டிக் தென் அண்டார்டிக் ரீஜனில் மேக்ஸிமம் இந்த துண்ட்ரா பயோம்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து வெஜிடேஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்டிக் மோஸ், ஆர்டிக் வில்லோஸ், லிச்சன்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ளோரா. தென் ஃபனா பார்த்தீங்கன்னா போலார் பியர், உல்வரின், ரெயின்டியர், ஸ்னோபி ஓல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து துண்ட்ரா பயோம்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இவ்வளோ நேரம் நம்ம டெரஸ்ட்ரியல் பயோம் பார்த்தோம். டெரஸ்ட்ரியல் பயோம் கீழே இருக்க 5 கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். இப்போ நம்ம அக்வாட்டிக் பயோம்ஸ் பார்த்துடலாம். ஸோ அக்வாட்டிக் பயோம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓஷன் அண்ட் சி ரீஜனில் இருக்குது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு வந்து 2 மேஜர் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று ஃப்ரெஷ் வாட்டர் பயோம் அண்ட் மெரைன் பயோம்ஸ். அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர்னால் நமக்கு தெரியும், மோஸ்ட்லி ஃப்ரெஷ் வாட்டர் வந்து நமக்கு எதில் கிடைக்கும், பாண்ட்ஸ், ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ வந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டர் பயோம்ஸுங்கிறது எந்த ரீஜனில் அது வந்து இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ், ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், வெட்லேண்டு. ஸோ ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இந்த பயோமை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். லைக் டெம்பரேச்சர், ஆக்சிஜன், வாட்டர் ஃப்ளோ இதெல்லாம் பொறுத்து தான் இந்த பயோம்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பயோம்ஸ் வந்து ஹியூமன் வந்து ரொம்பவே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது எதுலெல்லாம் நம்மளோட டிபெண்டன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் வாட்டர் பயோமில் ட்ரிங்கிங் வாட்டர், இரிகேஷன், சானிடேஷன் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பயோமை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பிளான்ட்ஸ் எந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லில்லி, லோட்டஸ், டக்வீட்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பயோம்ஸில் இருக்கிற ஃப்ளோரா. தென் ஃபனா பொறுத்த வரைக்கும் ட்ராட், சல்மான், டர்ட்டில்ஸ், crocodile இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பயோம்ஸ். இப்போ மெரைன் பயோம்ஸ் பார்த்துடலாம். ஸோ மெரைன் பயோம்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து லார்ஜ் அக்வாட்டிக் பயோம்ஸ். ஏன்னா அப்போ வந்து இது வந்து சீயோ ஒரு ஓஷனையோ கவர் பண்ணும். ஸோ அப்போ கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு லார்ஜாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் பயோம்ஸோட உங்களுக்கு வந்து மெரைன் பயோம்ஸ் வந்து லார்ஜ் சைஸாக இருக்கும். கோரல் லீவ்ஸ் ஆர் தி செகண்ட் கைண்ட் ஆஃப் மெரைன் பயோம்ஸ் வித்தின் தி ஓஷன். அண்ட் எஸ்டரிஸ்னால் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எந்த இடத்துல சால்ட் வாட்டரும் ஃப்ரெஷ் வாட்டரும் மிக்ஸ் ஆகுதோ அதை தான் நம்ம வந்து எஸ்டரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் வந்து வாட்டர் ப்ரொவைட்ஸ் மேக்ஸிமம் மொபிலிட்டி டு மெரைன் ஆர்கானிசம். ஸோ லேண்டை விடவே உங்களுக்கு வந்து அதிகமான நியூட்ரிஷன்லாம் வந்து சர்க்குலேட் ஆகுறது உங்களுக்கு வந்து மெரைன், போத் மெரைன் மட்டும் இல்லை ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் வரும். ஸோ போத் மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் பயோம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் வந்து அதிகமாக சர்க்குலேட் ஆகும். ஏன்னா வாட்டர் மூவிங்லேயே இருக்குது. ஸோ அது ஸ்டாட்டிக்காக இல்லை. ஸோ அது மூவ் ஆகிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த அதிகமான நியூட்ரிஷன் மொபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து மெரைன் பயோம்ஸில் தான் நடக்கும். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்
என்ன மாதிரியான பிளான்ட்ஸ்லாம் அங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கெல்ப், ஆல்கே அண்ட் ஃபோட்டோ பிளாங்க்டானா. தென் அனிமல்ஸ் ஆல்சோ இங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்குது. ஹியூமன்ஸ் யூஸ் அக்வாட்டிக் பயோம்ஸ் ஃபார் ஃபுட், வாட்டர் அண்ட் லெஷர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பயோம்ஸ்லாம், இந்த அக்வாட்டிக் பயோம்ஸ்லாம் எப்படி வந்து அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபிஷிங், பாப்புலேஷன் அண்ட் ரைசிங் சீ லெவல், இது 3 தான் முக்கியமான காரணம். தென் இதை எப்படி கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து நம்ம வந்து ப்ராப்பராக கேர் எடுத்துக்கணும். தென் வந்து நம்ம வந்து கன்சர்வேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸாக இப்படி வந்து வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக தான் இதை நம்ம வந்து கன்சர்வ் பண்ண முடியும். அண்ட் பீப்புள்கிட்ட அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் இனிஷியேட்டிவ் எடுத்து தான் நம்ம வந்து இதை வந்து கன்சர்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் இந்தியாவில் மொத்தம் எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது அப்படின்னா 18 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. இது முக்கியமான ஒரு வேர்டு. ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்பெஷல் எக்கோசிஸ்டம் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் என்விரான்மெண்ட் வித் ஃப்ளோரா அண்ட் ஃபனா தட் ரெக்வயர் ப்ரொடெக்ஷன் அண்ட் நர்ச்சரிங்க. ஸோ வந்து ஒரு கன்சர்வேஷன் பர்பஸ்க்காக பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம ரீகேப் பார்த்துடலாம். பயோஸ்பியர் இஸ் a thin layer above and below the earth where life exists. ஸோ எந்த லேயரில், எந்த ஸ்பியரில் லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா பயோஸ்பியரில். The place on the earth where living organisms live and interact with one another with the physical environment is called ecosystem. ஸோ லிவிங் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் சிஸ்டம் இன்ட்ராக்ட் ஆகிற இடம் வந்து நம்ம எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மொத்தம் 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் இருக்குது: பயோட்டிக், ஏபயோட்டிக் அண்ட் எனர்ஜி ஃப்ளோ. பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் கீழே 3 கிளாசிஃபிகேஷன் இருக்குது: ப்ரொடியூசர், கன்சியூமர் அண்ட் டீகம்போசர். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்கோசிஸ்டம்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ ஆக தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ எனர்ஜி ஃப்ளோ வந்து வேரியஸ் ட்ராபிக்கல் லெவல்ஸில் இந்த எனர்ஜி ஃப்ளோ நடக்குது. அப்படி வேரியஸ் லெவலில் இந்த எனர்ஜி ஃப்ளோ நடக்கிறத நம்ம ட்ராபிக் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பயோடைவர்சிட்டினா என்னென்னு பாருங்கள். வைட் வெரைட்டிஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் தட் ஆர் ஃபவுண்ட் ஆன் தி பிளானட் இஸ் கால்ட் பயோடைவர்சிட்டி. ஸோ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டினா என்னென்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் சச் பயோடைவர்சிட்டி due to human influences or nature is called as loss of biodiversity. Next, biome na enna paakalam. Geographically extensive ecosystem where living organisms are collectively found is called biome. Biome வந்து 2 classification இருக்கு: terrestrial biome, aquatic biome. So biosphere has to be conserved as it is considered to be the asset of planet Earth. ஸோ அதுதான் முக்கியமானது. இன்றைக்கி நம்ம பார்த்ததுலேயே முக்கியமானது இவ்வளோதான். ஸோ இது ஒரு வாட்டி நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது என்விரான்மெண்ட்லேயும் நமக்கு கவர் ஆகும். தென் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜியாகிரஃபிலையும் கவர் ஆகும் அண்ட் பாட்னிலையும் கொஞ்சம் கவர் ஆகுது. ஸோ வந்து 3 சப்ஜெக்டை வந்து இந்த லெசன் வந்து கவர் ஆகுறதுனால இந்த லெசன் வந்து கொஞ்சம் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த லெசன் வந்து நல்லா நம்ம படிச்சுக்கணும். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்றைக்குள்ள லெசன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.